எல்லாரும் வணக்கம்ல, எல்லாரும் வணக்கம். நான் வந்துட்டு லைவுக்கு வந்துட்டு எப்பயும் முக்கியத்துவம் கொடுப்பேன். குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம லைவ்ல தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பண்ணா இங்கேயே நக்கின்னு இருக்க வேண்டியதுதான். அப்படியே ஜிவ்வுன்னு ஏறணும் ராக்கெட் மாதிரி. இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட உனக்காக. என்னன்னு தெரியுங்களா காய்ஸ்? இதுதான் வந்துட்டு என்னோட நியூ 4K கேமரா. பேர் வந்து கிரியோ அவுல் கேமரா 4K கைஸ். இது வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கேம் வந்துட்டு லாகிடெக்கோட கேம். இது வந்து 720p தான் வந்துட்டு நம்ம லைவ் வந்துட்டு கேப்சர் பண்ணுது நம்மள 30 frames. பட் இது வந்துட்டு 4Kல கேப்சர் பண்ணோம். ஓ அப்படியா விஷயம். இதுல வந்து யூஸ் பண்ணிருக்க அந்த கேமரா என்னன்னா சோனியோட IMX கேமரா 260ன்றது. அதுவும் ஆட்டோ ஃபோக்கஸும் அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்கிறதா போட்டிருக்காங்க. இதுதான் இதுல சுத்தி போட்டிருக்காங்க, வேற எதுவும் போடல. நக்கல்யா அவனுக்கு. இப்ப நம்ம வந்து சீல்லையும் பிரிக்கலாம். உள்ள பாத்துக்கோங்க, ஒரு எலி மருந்து சீட்டு, அதாவது வந்துட்டு யூசர் மேனுவல் அதுதான் இருக்கு. அது தவிர்த்து வேற எதுவும் இல்லை. அதை ஓரமா எடுத்து வச்சுட்டு பாக்ஸையும் ஓரமா எடுத்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு கேமுக்கு போவோம். கேம் வந்துட்டு அழகா அந்த கவர்ல போட்டு பேக் பண்ணி வந்திருக்குங்களா. இவங்களும் வந்துட்டு இவங்க சைட்ல இருந்து இந்த கேமராவோட லென்ஸை கிளீன் பண்றதுக்கு கிளாத் கொடுத்துருக்காங்க. ஓகே, யூஸ்ஃபுல் தான். இப்போ நம்ம மெயின் சம்பவத்துக்கு வருவோம். இதுதான் நம்மளோட கேமரா. இந்த கேமரா கவர் வந்துட்டு போட்டு சுத்தி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு நம்மளோட நியூ கேமரா. போட்டிருக்குங்களா கிரியோன்றது இந்த பக்கம் போட்டிருக்குங்களா, 4Kன்றது இங்க போட்டிருக்கு பாருங்க, UHD. இதாங்க நம்மளோட கேம். இதுல வந்து கீழே வந்து ஹோல்டர்ல வச்சு நம்ம டைப் பண்றதுக்கான இந்த மவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் இது வந்து கனெக்ட் பண்றேன். இப்ப நம்ம வந்து இப்ப நல்லா பாத்துக்கோங்க, இப்ப இருக்க கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் அப்படியே என்ன பண்றேன், இந்த கேமரா வந்து நான் மாட்டுறேன். இதில் மாட்டிட்டு நீங்க ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் ப்ரோ, எது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கண்மணியா கிரியோ 4Kன்னு இருக்கு. நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஃபேஸ் கேம் வந்து ஆஃப் பண்றேன். இது எப்படி தெரியுது? இந்த கேமரா வந்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கா, இல்லைன்னா வந்துட்டு ப்ரோ அதுவே நல்லா இருக்கு அப்படின்ட்டு எது நல்லா இருக்கு? இது வந்து வைடரா தெரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இவ்வளவு நேரம் நம்ம இப்படிதான் இவ்வளவுதான் ஆங்கிள் தெரிஞ்சிருப்போம். இது வந்து வைடரா தெரியுதுன்னு நினைக்கிறேன், ரைட்டா? இப்போ இதுதான் கைஸ் இதுக்கப்புறம் நம்மளோட கேம். நம்ம வந்து லாகிடெக் கேம் வந்துட்டு இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறது இல்லை. இது வந்துட்டு இப்ப என் ரூமோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வெறும் 4 ஸ்டிக்கர் தான் தெரியும். இப்ப வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் தெரியுதுங்களா? இந்த கேமரா லாகிடெக் பழைய கேமரா வாங்கினது வந்துட்டு ஒரு 1700 அவ்வளோ சம்திங். இப்ப நாம வாங்கியிருக்க கேமரா வந்துட்டு 4K கைஸ். 4K கேமரான்றதுனால 4Kவா என்னன்னு தெரியல. 4K ஜோக் இல்ல இல்லையா? நான் என்ன வந்துட்டு லைவ்ல அதிகமா கொடுக்கணும்னு யோசிப்பேன்னா, லைவை குவாலிட்டியா கொடுக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் என்ன லைவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமா யோசிப்பேன். அதனாலதான் வந்துட்டு இது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன். ஒரு விஷயத்துல ரூம் டூர் வீடியோ போட்டுருணும் போது எனக்கு தெரிஞ்சு அதான் பெட்ரு.